நிஜமாவே அவர் 1000 கோடி இல்லை 10,000 கோடி கூட சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? அதை என்னத்துக்கு நீங்க வந்து குழப்பமா எதையோ போட்டுக்கின்னு ட்விட்டர்ல போட்டுக்கின்னு நேரா போங்க. இங்கதான் இது ஐடி ஆஃபீஸ் சார், இந்த மாதிரி இவர் வந்து கணக்கு வராத பணம் சேர்த்துக்கிறார் சார், இவர் வந்து வேலையும் விட்டு வந்துட்டாரு, பென்ஷனா வருதா என்ன அதுவும் தெரியாது சார், இவ்வளவுதான் சார் அவருடைய சொத்து, 10,000 கோடி வச்சுக்கிறார் சார், நீங்க போய் ரேடு விடுங்க சார் அப்படின்னா 10% என்னவோ உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க. லட்டு மாதிரி உட்காந்த இடத்துல 1000 கோடி லைஃப் டைம் செட்டில்மெண்ட், 10 தலைமுறைக்கு போதும் உட்காந்து சாப்பிடலாம். அதை செய்யறதை விட்டுட்டு சும்மா உட்காந்து சோசியல் மீடியால வந்து குப்பையை வாரி வீசி நிக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதை விட அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் பண்றதுதான் பல பேருக்கு முக்கியமா இருக்குது. அண்ணாமலையை அரசியலை விட்டு ஒதுக்கணும், திமுக ஆட்சியை விட்டு ஒதுக்கணும்ன்றதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல. அண்ணாமலை அரசியலை விட்டு ஒதுக்கணும்னு பேசி நிக்கிறீங்க. நீங்க இந்த நேரத்துல செய்ய வேண்டிய வேலையா இது? அடுத்தது நீங்க வந்து அண்ணாமலை மேல வந்து சேர வாரி தூவறதா நினைச்சீங்கன்னு ஒட்டுமொத்த பாஜக மேல வாரி தூவி நிக்கிறீங்க.